இவ்வளவு நேரம் வெளியில என்னதான் பண்றான்னு ஒண்ணுமே புரியல என்றாள் வேதிகா. அப்போதுதான் சர்வா நெற்றியிலிருந்து வழிந்திருந்த ரத்தத்தை கவனித்தாள். மேலும் அவன் சட்டையில் கூட இரத்தக்கரை ஆங்காங்கே இருந்தது. வேறு சட்டை மாற்றி இருந்தாலும் காயங்களின் மூலம் அவன் சட்டையில் மீண்டும் இரத்தக்கரை பட்டிருந்தது. இருந்தும் அவள் எதுவுமே கேட்கவில்லை. குணசேகரன் கேள்விக்கு பதில் கூறினான் சர்வா. கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்று மட்டும் கூறிவிட்டு பிரவீனை முறைத்து பார்த்தவன், என்ன இன்னைக்கும் இங்க வந்திருக்க போல என்று நக்கலோடு கேட்டான். ஹாய் சர்வா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று புன்னகையோடு அனைவர் முன்னிலையிலும் தன்னை நல்லவன் போல காட்டிக்கொண்ட பிரவீன் அடுத்து அம்பிகாவிடம், ஆண்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று பவ்யமாக கூறினான். அடிக்கடி வீட்டுக்கு வரணும் பிரவீன், இது உன்னோட வீடு மாதிரி, நான் இன்வைட் பண்ணாதான் நீ வரணும்னு இல்ல, புரியுதா என்று மிகவும் பாசமாக கூறினார் அம்பிகா. அப்படின்னா இன்னைக்கு கூட இவங்க தான் இவனை வர சொல்லி இருப்பாங்க போல என்று மனதில் நினைத்த சர்வா அம்பிகாவை முறைக்க முடியாமல் எரிச்சலோடு பார்த்து வைக்க, இந்த பக்கம் பிரவீனும், கண்டிப்பா ஆண்டி, நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே ஓடி வந்துடுவேன் என்று பாசமழையை பொழிந்தான். என்ன அர்த்தத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட சர்வாவிற்கு இப்போதே பிரவீனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும் என்ற அளவிற்கு கோபம் வந்தது. ஆனால் அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்து வந்த அம்பிகா, அடுத்த வாரம் வேதிகாவோட பர்த்டே வருது என்று சிரித்துக்கொண்டே கூற, அதை கேட்ட வேதிகா, இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை என்று தலையில் அடித்துக்கொள்ள, எனக்கு தெரியும் ஆண்டி, அண்ட் தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. வேதிகாவுக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்பா, நீதான் பக்கா ஜென்டில்மேன் என்று கிளம்ப தயாரான பிரவீனை போக விடாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் அம்பிகா. தலையில ரத்தம் வழிகிற நிலைமையில நான் நின்றுகிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி என்னை கண்டுக்கவே இல்லை, மாமியார் வேற ஒருத்தங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் 5 நிமிஷம் இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இங்க நின்னா எனக்கு மயக்கமே வந்துரும் என்று நினைத்தவனுக்கு தூக்கம் வேறு கண்ணை கட்டியது. அதனால் தன் அறை நோக்கி நடந்தான். நேராக குளியல் அறைக்குள் சென்று வேதிகா வருவதற்குள் குளித்து முடித்து வெளியே வந்தவன், அவள் தனது காயத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காகவே பெட்ஷீட்டை முழுவதுமாக சுற்றி கொண்டு படுத்து விட்டான். சில நிமிடங்கள் கழித்து அறைக்கு வந்த வேதிகா அவன் நெற்றியில் இன்னும் கோடாக வழிந்திருந்த இரத்தத்தை கவனித்தாள். என்ன ஆனது என்று கேட்க மனம் துடித்ததுதான், ஆனால் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்தவள் அவன் நெற்றியில் இருந்த காயத்திற்கு கட்டு போட்டு விட்டாள். வலி மிகுதியில் நன்றாக உறங்கியிருந்த சர்வாவிற்கு இவை எதுவும் தெரியவில்லை. கட்டுப்போட்ட பிறகும் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்த வேதிகா பிறகு தூங்கச் சென்று விட்டாள். காலை தாமதமாகவே எழுந்த சர்வாவிற்கு இப்போது நன்றாக இருந்தது. பிறகு தனக்கு முன்னாலேயே எழுந்து தயாராகி நின்ற வேதிகாவை பார்த்தான். சாருக்கு நல்ல தூக்கமோ என்று அவள் எழுந்ததும் பேச்சை ஆரம்பிக்க, சர்வா எதுவும் பேசாமல் அவளை பார்த்தான். நான் தான் உன்னால தூக்க இல்லாம கஷ்டப்படுறேன், நீ நல்ல ஜாலியா தான் இருக்க என்று காரணமே இல்லாமல் அவனை திட்டினாள். கோபத்தில் அவள் முகம் சிவந்திருக்க தன்னை அறியாமல் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் சர்வா. உன்கிட்டதான் பேசுறேன், காது கேக்குதா இல்லையா, பதில் பேசு என்று மீண்டும் கத்தினாள் வேதிகா. என்னாச்சு, ஏன் காலையில இவ்ளோ டென்ஷனா இருக்க என்று சர்வா கேட்க, உன்னாலதான் டென்ஷன், நீதான் இப்ப எனக்கு இருக்கிற பெரிய டென்ஷன், போதுமா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் என்று அவள் மீண்டும் திட்டினாள். இங்க பாரு, உன் வாழ்க்கையில பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல, இப்ப என்னோட சிச்சுவேஷன் சரியில்லை, ஆனா இனிமே என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ என்ன நம்பலாம் என்று சர்வா பொறுமையாக கூறினான். இனிமே உன்னால எந்த பிரச்சனையும் வராதா, கால சுத்துற பாம்ப கூட கடிக்காதுன்னு நம்பிடலாம், ஆனா உன்னை நம்பவே முடியாது என்று அவள் பேசிக்கொண்டே போக, சர்வாவிற்கு அந்த வாக்குவாதத்தை நீடிப்பதில் சிறிதும் விருப்பமில்லை. அதனால், நான் எது பண்ணி இருந்தாலும் சாரி என்று கூறியவன் நேராக குளியல் அறைக்குள் சென்று விட்டான். அப்போதுதான் எதிரில் இருந்த கண்ணாடியில் தன் தலையில் போடப்பட்டிருக்கும் கட்டை கவனித்தவன் அதில் கை வைத்து பார்த்தான். யார் இதை போட்டு விட்டிருப்பா, நைட்டு தூங்கும்போது நான் எதுவும் போடலையே என்று யோசித்தவனுக்கு வேதிகாவின் முகம் கண் முன்னால் வந்து போக அவன் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. என்னதான் கோவமா பேசினாலும் மனசளவுல ரொம்ப நல்லவளாத்தான் இருக்கா என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் வேகமாக வெளியில் வர வேதிகா அங்கு இல்லை. உடனே அவசரமாக குளித்து தயாரானவன் அவளை பார்க்க கீழே ஓடி வந்தான். வழக்கம் போல அனைவரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக் கொண்டிருக்க, வேதிகா
ஆபீஸ்ல ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணி இருக்கோம். மண்டே நீயும் அதுக்கு வந்துரு என்று பேச்சை ஆரம்பித்தார் அதியமான். அந்த பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சா என்று தடுமாறிக்கொண்டே அம்பிகா கேட்க, ஆமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க என்று அதியமான் கூறியதும் அம்பிகா முகம் சுருங்கி போனது. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்த போகுது. இனிமே நம்மளோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று அதியமான் பெருமையாக பேச, யார் இந்த கான்ட்ராக்ட் டீல ஃபைனல் பண்ணா? வேதிகாவா இல்ல தீரஜா என்று பதில் தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே கேட்டார் அம்பிகா. இது என்ன கேள்வி? தீரஜ் தான் எல்லாம் பண்ணான். வேதிகாவுக்கும் இந்த டீலுக்கும் என்ன சம்பந்தம் என்று முகத்தில் அடித்தது போல கூறிவிட்டார் அதியமான். இதெல்லாம் தேவையா என்பது போல அம்மாவை பார்த்து வைத்தாள் வேதிகா. அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே கீழே வந்த சர்வாவிற்கு அதிர்ச்சி. டீல் கேன்சல் பண்ண சொல்லி நேத்தே நான் சொன்னேனே, இந்த குயின்சி பண்ணலையா? டைகரோட ஆர்டரையே அவ மதிக்கலையா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சாப்பிட்டு முடிச்சதும் அவளுக்கு கால் பண்ணி கிழின்னு கிழிக்கிற என்று கோபத்தில் முகம் சிவந்தான். வேதிகா, என்ன இருந்தாலும் இந்த டீலுக்கு நீயும் முயற்சி பண்ணியிருக்க. அதனாலதான் உன்னை செலிப்ரேஷனுக்கு கூப்பிடுறேன், வந்துரு என்று கூறி அங்கிருந்து கிளம்பி இருந்தார் அதியமான். வேதிகா சோர்ந்து போய் அமர்ந்திருக்க, இன்னொரு புறம் கடும் கோபத்தில் நின்றிருந்தான் சர்வா. குயின்சி டைகரின் பேச்சை மீறி கான்ட்ராக்டை தீரஜுக்கு கொடுத்து விட்டாளா? இன்னொரு புறம் தான் கூறியதை குயின்சி கேட்கவில்லை என்று அதிர்ந்து போய் நின்றிருந்தான் சர்வா. டைனிங் டேபிள் அருகில் வந்தவன் வேதிகாவின் முகத்தை வைத்தே அவள் எந்த அளவிற்கு வருத்தத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். தன்னால்தான் இதெல்லாம் என்று அவனுக்கும் தோன்ற யாரிடமும் பேசாமல் அமைதியாக ஓரமாய் நின்றவன் நடப்பதை மட்டும் வேடிக்கை பார்த்தான். வேதிகாவிற்கு நிச்சயம் கம்பெனியில் பெரிய இடத்தை பிடிக்க இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது என்று நன்றாகவே தெரியும். அப்போது வெளியில் கிளம்ப தயாராகி இருந்த அதியமானுக்கு தீரஜிடமிருந்து போன் வந்தது. என்னாச்சு தீரஜ் என்று வேகமாக அழைப்பை அட்டன் செய்து உற்சாகத்துடன் கேட்டார். அந்த பக்கம் தீரஜ் என்ன கூறினானோ அதை கேட்டதுமே அதியமானின் முகம் அதிர்ந்தது. அவர் முகத்தில் அவ்வளவு நேரம் இருந்த மகிழ்ச்சி அப்படியே மறைந்து போக, என்ன சொல்ற நீ? அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கலையா? அது எப்படி பாசிபிள்? என்ன நடந்துச்சு? நேத்து தானே நீ சைன் பண்ணேன்னு சொன்ன, இன்னைக்கு எப்படி கேன்சல் ஆகும் என்று அவர் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கொண்டே போக, டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த அனைவரின் பார்வையும் இப்போது அவர் பக்கம் திரும்பி இருந்தது. அந்த பக்கம் மீண்டும் தீரஜை ஏதோ கூறியிருக்க, இது எப்படி பாசிபிள்? எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன்னு நான் நினைச்சேன். இப்ப இப்படி சொல்ற? அவங்க முடிவை மாத்துற அளவுக்கு நீ என்ன பண்ணி தொலைச்ச என்று கேட்ட அதியமானின் குரலில் இப்போது கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் முகம் கூட கோபத்தில் சிவந்திருந்தது. அந்த பக்கம் தீரஜால் தெளிவான எந்த பதிலையுமே கூற முடியாமல் போக, ஓன வை நீ என்று கோபமாக கூறி காலை கட் செய்துவிட்டு அப்படியே நின்றார் அதியமான். என்னாச்சுப்பா, ஏன் கோபமா இருக்கீங்க என்று குணசேகரன் அவரிடம் கேட்க, நமக்கு கிடைச்ச கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு என்று அவர் கூறியதும் அதை கேட்டு அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர், சர்வாவை தவிர. அடுத்தடுத்து அனைவரும் பல கேள்விகளோடு அவரை பார்க்க, டைகர் இந்த டீலை கேன்சல் பண்ண சொல்லிட்டுதா சொல்றாங்க. ஆனா எதுக்காக இப்படி பண்ணணும்? அவங்க கேட்ட எல்லாத்தையும் பண்ண நம்ம தயாராதான் இருந்தோம். இந்த டீல் நமக்கு ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் என்று அதியமான் புரியாமல் புலம்பிக் கொண்டிருக்க, நம்ம பக்கம் தப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைகருக்கு இது பிடிக்காம போக வேற காரணம் கூட இருக்கலாமே என்று பொறுமையாக கூறினார் குணசேகரன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்க மெல்ல வேதிகாவின் பக்கம் நகர்ந்து வந்த சர்வா, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எப்படியாவது இதை யூஸ் பண்ணிக்கோ என்று மெதுவாக அவள் காதில் கூற, வாய மூடு, டைகருக்கே இந்த கம்பெனியை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன பைத்தியமா என்று அவள் எரிச்சலோடு கேட்க, யாருக்கு தெரியும், உனக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கோ என்னவோ என்று சர்வா அசட்டையாக கூற, நான் உடனே ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று வேகமாக கிளம்ப தயாரானார் அதியமான். சர்வா வேதிகாவிடம், நீயும் கூட போ என்பது போல் கண்ணால் சைகை காட்டினான். விருப்பமில்லை என்றாலும் அவன் சொன்னதைப் போலவே, தாத்தா நானும் உங்க கூட வரேன் என்று கூறினாள் அவள். சரி, சீக்கிரம் வா, ஏற்கனவே லேட் ஆகுது என்று அவரும் ஒப்புக்கொள்ள சர்வா முகத்தில் புன்னகை பூத்தது. அவள் வேக வேகமாக சாப்பிட சர்வாவும் அமர்ந்து திருப்தியாக சாப்பிட்டான். சர்வாவிற்கு ஒரு புறம் தீரஜை நினைத்து பாவமாகத்தான் இருந்தது. இருந்தும்
வேதிக்காவை அவன் எத்தனை தடவை அவமானப்படுத்தி இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். சாப்பிட்டு முடித்த வேதிகா அதியமானோடு ஆபீஸுக்கு கிளம்பினாள். அம்பிகாவும் குணசேகரனும் கூட அவரவர் வேலையை பார்க்க தயாராக சர்வாவும் கிளம்ப தயாரானான். போறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு போயிடு என்று போற போக்கில் கூறிவிட்டு அம்பிகா சென்றுவிட, மாமியாராக இல்லை என்றால் அவரை அடிக்கக்கூட சர்வா யோசித்திருக்க மாட்டான். இத்தனை வேலை ஆளுங்க இருக்காங்க, என்ன பாத்திரம் கழுவ சொல்லிட்டு போறாங்க என்று எரிச்சலுடன் நினைத்தாலும் தன்னைத்தானே சமன் செய்து கொண்டவன் அவர் சொன்னது போல அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு வெளியில் வந்த நேரம் விக்ரமனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. காலை அட்டன் பண்ணி காதில் வைத்தவன், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.